தலைவா படத்தை டைரக்ட் பண்ண ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல மதுகேஷ், ஜியா சங்கர் இவங்களாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மதுகேஷ் வந்து அவரோட சின்ன வயசுல இருந்தே ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்தே ஜியா சங்கரை ஒன் சைட லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க வேலை பார்க்குற கம்பெனி வரைக்கும் அவங்க பின்தொடர்ந்துகிட்டே இருக்காரு. ஆனா என்ன, இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது அவங்க ஜியா சங்கருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு ஷேடோ மாதிரி பின்தொடர்ந்துகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ஜியா சங்கருக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்றாரு. அவங்க லைஃப்ல தேவையான ஒரு பெரிய ஹெல்ப் அவர் பண்றாரு. அப்பயாவது அவர் லவ் சொன்னாரா சொல்லலையா, இந்த காதல் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் லவ் பிளஸ் காமெடி டிராமா தான் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட். படத்தோட அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, படத்தோட ஸ்டோரி எல்லாமே ஐடியாவை பார்க்குறப்ப நிறைய இடங்கள் நம்ம பார்த்த ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அவங்க முடிச்சதாகட்டும், ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லி எல்லாமே எங்கெங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கா, இல்ல தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கானா அதெல்லாம் இல்ல. சின்ன சின்ன ஹை மூமெண்ட்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. படத்துல நம்மளை எங்கேஜா வச்சுக்கிறதுக்கான ஒரு மெயினான மேட்டர் என்ன அப்படின்னா அது காமெடி. அது வந்து அங்கங்க நிறைய இடங்கள்ல வந்து எம்எஸ் பாஸ்கர் பண்ணக்கூடிய காமெடி நிறைய இடங்கள்ல நம்மள வந்து ஒரு எங்கேஜா வச்சுக்குது. அந்த மாதிரியான அங்கங்க வரக்கூடிய நிறைய காமெடிக்கு வந்து நமக்கு நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒர்க் ஆகுது காமெடி எல்லாம். படத்தோட சாங்ஸ் வந்து எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். அப்புறம் படத்தோட காமெடி சீன்ஸை தவிர்த்து நிறைய சீரியஸான டைம்ல வரக்கூடிய சீரியஸான விஷயங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபன்னாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அது ஒரு ரொம்ப சீரியஸான சீன். அது எனக்கு பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபன்னாக தான் கன்வே ஆச்சு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க் எல்லாமே அப்ராட்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் எல்லாமே நம்ம பார்க்குறப்பவே ஃபீல் பண்ணுவோம். படம் வந்து உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். படத்துல எந்த விதமான ஒரு வல்கரான கண்டென்ட் இருக்கா, இல்ல ஃபேமிலியோட பார்க்கலாமா, குழந்தைங்களோட பார்க்கலாமா அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். அதுக்கு எந்த வித இதுவும் இல்லை. இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா, நிறைய காதல் லவ் காட்சிகள்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது அது ஒரு தனித்தனி இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து. படத்தோட கிளைமேக்ஸ்ல பாக்குறப்ப அந்த ரைட்டிங்கா அது கனெக்ட் பண்ண விதம், அந்த டாட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். நான் பெருசா என்ஜாய் பண்ண காதல் காட்சிகள் அப்படி இருந்துச்சு. காமெடி ரொம்ப அப்படிலாம் இல்லை. காமெடி டீசென்டான ஒரு காமெடியா இருந்துச்சு. காதல் லவ் காட்சிகள் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.